ஆகவே மீண்டும் ஒரு முறை நான் சொல்லிக் கொள்கிறேன், இது ஆலோசனை கூட்டம் என்பது 2 வார்த்தை நான் பேசுவது இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு. ஆனா எல்லாத்தையும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ற மாதிரி நம்மளுடைய கட்டுப்பாடு, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நம்மளை அப்படி வளர்த்து வைத்திருக்கிறார். வழி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவன் நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதில் அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும். அதில் கிடைக்கும் ஒரு வருமானத்தில் 1% 2% எடுத்து மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாது சொல்லக்கூடிய ஒரு தலைவன் நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கடையில நம்ம நிர்வாகி பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு லீவ் போடணும் முதலாளி 26 27 அந்த நேரம் எவ்வளவு ஒரு முக்கியமான நாள், நீ லீவ் கேட்கற அப்படின்னு. முதலாளி நான் உன்கிட்ட 18 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன், எனக்கு 2 நாள் லீவு கொடுத்துரு அப்படின்னதுக்கு, இல்ல இல்ல அப்படிலாம் நீ பண்ணினா உனக்கு போனஸ் கொடுக்க மாட்டேன், வேலையை விட்டு எடுத்துருவாரு. நீ வேலையை விட்டு எடுத்தான்னா நீ போனஸ் கொடுத்தானா என் தலைவன் தளபதி போய் பார்க்கணும். உன் வேலைக்கு வேணா எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உண்மையான தொண்டன் யார் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் தளபதியே உங்களை நேரடியாக உங்கள் வீடு வீடாக வந்து உங்களை அழைத்ததாக கருத்தில் கொண்டு நீங்கள் குடும்பத்துடன் நீங்கள் அடுத்த மாதம் 27ஆம் தேதி மாநாடுக்கு வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.